ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு நீக்கப்படும் காலம் வரை அத்தியாவசிய தேவைகளை பூர்த்தி செய்ய வால்பாறை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு சனிக்கிழமை சம்பளத்துடன் கூடிய அரை நாள் விடுமுறை வழங்க வேண்டும். பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகசுந்தரம் கோரிக்கை. திமுக மாநில நெசவாளர் அணி சார்பில் நெசவாளர் அணியின் மாநில செயலாளர் KM நாகராசன் ஏற்பாட்டில் பொள்ளாச்சி அருகே உள்ள ஜலத்தூர் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் 5000க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு கொரோனா நோய் தடுப்பு உபகரணங்கள் மற்றும் மருந்து பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் சண்முகசுந்தரம் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு நோய் தடுப்பு உபகரணங்களை வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களுக்கு அவர் அளித்த பேட்டியின் போது, வால்பாறை பகுதியில் 40,000க்கும் மேற்பட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். அத்தியாவசிய பொருட்களை வாங்க வேண்டுமென்றால் பேருந்தில் பயணித்து வால்பாறை பகுதிக்கு வரவேண்டிய சூழ்நிலை உள்ளது. தற்போது தமிழக அரசு ஞாயிற்றுக்கிழமைகளில் ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ளதால் தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்க முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே சனிக்கிழமை அரை நாள் சம்பளத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க வேண்டும். தேயிலை தோட்ட உரிமையாளர்களுடன் மாவட்ட நிர்வாகம் பேசி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சண்முகசுந்தரம் கோரிக்கை விடுத்துள்ளார். தோட்ட தொழிலாளர்களுடைய சௌகரியம் கருதி விடுப்பு வழங்க வேண்டும் என்று மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற முறையில் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கின்றது. 40,000க்கும் மேற்பட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் 20 முதல் 30 கிலோமீட்டர் தூரம் வால்பாறை நகரத்திலிருந்து பேருந்தின் வழியாக பயணம் செய்து அவர்களுடைய அத்தியாவசிய பொருட்களை வாங்க வேண்டிய சூழல் இருக்கின்ற காரணத்தினால் இந்த கோரிக்கையை மாவட்ட நிர்வாகம் ஏற்று இந்த ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கு நீக்கப்படும் காலம் வரை ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மதியம் 1 மணியிலிருந்து தேயிலை தொழிலாளர்களுக்கு சம்பளத்துடன் கூடிய இந்த அரை நாள் விடுப்பை வழங்க வேண்டும் என்று திராவிட முன்னேற்றக் கழகம் மற்றும் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம்.